கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் குறித்த தனிப்பட்ட விவகாரம் அப்படின்றது சோஷியல் மீடியால பேசுபொருளாக மாறியிருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இதற்கிடையில தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்புல விஜய் என்ன பேச போறார் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அப்படின்றது எல்லாத்துக்குமே இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நீங்க பார்க்கக்கூடிய விஜயினுடைய அந்த லைவ் டெலிகாஸ்ட் அன்னைக்கு அந்த தேதியில எல்லா ஊடகங்கள்லயும் நல்ல ஒரு பெரிய கவரேஜா இருந்தது. ஏன்னா, இத பத்தியெல்லாம் விஜய் பேசுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 நாட்கள் கழித்து அவர் ஏஜிஎஸ் உடைய இல்ல திருமண விழால அவர் த்ரிஷாவோட போனது அப்படின்றது பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது. நேற்று இரவிலிருந்து விஜயினுடைய ரசிகர்கள் சோர்ந்து போயிருந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த செய்தி அப்படின்றது ஒரு கவலையை தாவேக்காவினருக்கு ஏற்படுத்தியிருந்தது. இதற்கிடையில நாளைக்கு 3 மணி அளவில் 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் நட்சத்திர விடுதியில் சர்வதேச மகளிர் தினத்தை தாவேக்கா கொண்டாட இருக்கிறது. QR கோடு வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிருக்கிறது. இந்த சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடக்கூடிய தாவேக்கா என்ன மாதிரியான அறிவிப்புகள் செய்ய போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கிறது. அதாவது ஒரு 10 வாக்குறுதிகளை இந்த மகளிர் தினத்தன்னைக்கு விஜய் வெளியிட போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான தகவல்கள் அப்படின்றது இணையதளத்தில் பேசப்பட்டு வந்தது. விஜய் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வெளியிட போகிறார் அப்படின்ற மாதிரியான அந்த டாக் அப்படின்றது ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம விசாரிக்கும் பொழுது நாளைக்கு உண்மையாகவே தாவேக்காவினருக்கு ஒரு பிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் விஜயுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி 10 தேர்தல் வாக்குறுதி அனௌன்ஸ் பண்ண போகிறான்னு சொன்னோம்ல, அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நிச்சயமாக தாவேக்காவினருக்கு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க. விஜய் அதற்கு ஒருபடி மேலே போய் 3000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நாளைக்கு அவர் வெளியிட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை தாவேக்கா வெற்றி பெற்றால் மகளிருக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. 2வது முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையை பொறுத்தவரையில் மகளிருக்கு குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டுமே இலவசமாக அவங்க கட்டணம் இல்லாமல் பயணிக்க முடியும். ஸோ தாவேக்கா ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மகளிர் எந்த பேருந்துகளில் வேணாலும் பயணிக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கண்டிஷன்ஸும் கிடையாது, இந்த பேருந்துகளில் இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் அப்படின்ற அந்த அறிவிப்பு, இது 2 தான் மக்களை பெரிய அளவில் ஈர்த்தது. இப்போ விஜய் அங்கேயுமே செக் வைக்கிறாரு. இப்போ 3வது அறிவிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம விசாரிக்கும் பொழுது, இப்போ சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பேருந்துகளில் இலவசமாக இருபாலாரும் பயணிக்கலாம், ஆண் பெண் 2 பேருமே பயணிக்கலாம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பொது போக்குவரத்தை அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் 2 பேரும் பயணிக்கக்கூடிய வகையில் மாநகராட்சி பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்றது முக்கியமான அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு ஆல்ரெடி புதுமை பெண் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு, உயர்கல்வி படிக்கும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்றது வழங்கப்பட்டு வருது. தாவேக்கா ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தால் 1500 ரூபாயாக நாங்கள் வழங்குவோம், 500 ரூபாயை சேர்த்து 1500 ரூபாயாக வழங்குவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இளம் பெண்கள் மத்தியிலையும் சரி, இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, தாவேக்காவுக்கு பெரிய ஆதரவு அப்படின்றது இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கேயுமே திமுகவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் விஜயினுடைய அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு அறிவிப்பு, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில் 5 லட்சம் வரை உங்களுக்கு காப்பீடு அப்படின்றது செய்கிறாங்க. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்தால் 10 லட்சமாக அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பேர் அண்ணா காப்பீட்டு திட்டம் அப்படின்ற ஒரு பேர் வைத்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றது இருக்குது. மத்திய அரசு அந்த 5 லட்சம் வரை கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தமிழக அரசை பொறுத்தவரையில் அது கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ விஜய் வந்தால் அண்ணா காப்பீட்டு திட்டமாக 10 லட்சம் அந்த குடும்ப தலைவிகள் பேரில் இன்சூரன்ஸ் அப்படின்றது பண்ணி தருவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாவட்டம் தோறும் நீட் கோச்சிங் சென்டர்ஸ் ஸ்பெஷலி ஃபார் விமன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவிகளை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீட் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும், அது இலவசமாக அங்கே போய் அவங்க நீட்டுக்காக அவர்கள் படித்து கொள்ளலாம், அந்த தயாரிப்பு வேலைகளில் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வருடந்தோறும் 15000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு மாணவி 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அவங்களுக்கு 15000 ரூபாய் வழங்கப்படும். அதே மாணவி 7ஆம் வகுப்பு போகும்போதும் 15000 வழங்கப்படும். அப்படி 6ஆம் வகுப்பிலிருந்து
12ஆம் வகுப்பு வரை வந்து வருடந்தோறும் 15,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருப்பதா சொல்கிறாங்க. இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு தேர்தலாக தான் இருக்க போது. விஜய் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல், வரலாறு திரும்புகிறது அப்படின்லாம் அவர் சொல்கிறாருல, அந்த மாதிரி தான் இந்த தேர்தல் இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது. ஏன்னா இப்போ திமுகவை பொறுத்தவரையில் ஒரு வாக்கு கூட வீணாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஒரு பெரிய கூட்டணியை அவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஈவன் காங்கிரஸ் அவ்வளோ டிமாண்ட் பண்ணியும் கூட அவர்களால் முடிந்த அளவுக்கு அதை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த கூட்டணியை அவங்க அமைத்திருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ அலைன்ஸ்லையும் அதிமுக மிகப்பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மேட்டிக்காக ஒரு அவங்களுடைய அலைன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வேலைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இளைஞர்களுடைய பெரிய நம்பிக்கையாக தெரிகிறார். இப்போ சோஷியல் மீடியாலலாம் பார்க்கும்போது விஜய் தொடர்பான எந்த ஒரு கருத்துக்கும் மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இளம் பெண்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு அப்படின்றது விஜய்க்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் உண்மையாகவே இந்த எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் தான் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு விஜய் என்ன சொல்ல போகிறார், என்ன மாதிரியான அறிவிப்புகள் இடம்பெற போகுது அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம். ஒரு சில அறிவிப்புகள் சொன்னால் இன்னும் நிறைய அறிவிப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ 10 தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது விஜயினுடைய தாவேகா சார்பில் நாளைக்கு விஜய் வெளியிட போகிறார் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. விஜயினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் செயல்படுத்தக்கூடியவையாக இருக்கிறதா, இல்லை ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அவருடைய வாக்குறுதிகளை அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இல்லை திமுக அதிமுகவை சீண்டுவதற்காக இந்த வாக்குறுதிகள் எல்லாம் அவர் வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.